வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரைட் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நட்டி, அருண் பாண்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. அதாவது அருண் பாண்டியனோட பையன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே காணாம போயிடுறாரு. அவரை தேடி இவர் பயங்கரமா அலையிறாரு. அண்ட் ஆல்சோ போலீஸ்ல பல டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அவங்க பெருசா ஆக்ஷனே எடுக்கல. அண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையா நடக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ஒரு திருட்டு லேப்டாப்பை ஓபன் பண்ணுவாங்க. அப்போ அந்த லேப்டாப் வழியா ஒரு நபர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பல எக்ஸிட்ஸ்ல நான் பாம்பு வச்சிருக்கேன், ஸோ யாருமே வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாம மூணார் ரமேஷ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்லயும் பாம்பு வச்சிருக்கேன், ஸோ எந்திரிச்சா அந்த பாம்பு வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பாம்பும் வெடிக்குது. ஸோ அதனால பயங்கரமான ஒரு பதட்டம் உண்டாகுது. ஸோ அந்த நபர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அண்ட் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அண்ட் அருண் பாண்டியனோட பையன் கிடைச்சாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவாக இந்த கமல் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முரணான டைட்டில் வைப்பாங்க. அதாவது ராஜபார்வன்னு வச்சுட்டு ஹீரோவை குருடா காட்டுவாங்க. அதே மாதிரி பேசும் படம்னு வச்சுட்டு படத்துல டயலாகே இருக்காதுல்ல. அதே மாதிரி இதுல ரைட்டுன்னு படத்தை வச்சுட்டு படம் பூரா தப்பு தப்பா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். ஆக்சுவலா ஒரு ஸ்டேஷனோட எக்ஸிட் எல்லாத்துலயுமே பாம்பு இருக்கு, வெளியே போனா வெடிச்சிருங்கும் போது மொத்த போக்கஸ் ஏரியாவுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்கும். அதை சுத்தி யாருமே போக முடியாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கணும்ல. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏதோ திறந்த வீட்டுல நுழையிற மாதிரி இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஏதோ கோர்ட் ரூமா மாறி அதுக்குள்ள ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் தண்டனை எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்க இஷ்டத்துக்கு கதையை எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மகாராஜா படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதுல வர விஜய் சேதுபதி மாதிரி நம்ம அருண் பாண்டியனையும் அண்ட் நீங்க நட்டியையும் காட்டியிருக்காங்க. பட் என்னன்னா உல்டாவா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. படமே ஒரு உல்டா மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் அந்த எமோஷனை திணிக்கணுமே அப்படின்ற மாதிரி திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சே தவிர சுத்தமா எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2.1 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பெருசாலாம் இல்ல. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.